பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோ மூலியமாக உங்கள் எல்லாரையும் நான் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை அடியனுக்கு தந்ததுக்காக நான் ஆண்டவரை மிகவும் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய பெயர் பெனியேல். நான் ஒரு பாஸ்டருக்கு மகனாக பிறந்தவன், ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளை. 1966 வருஷம் அல்லது 7வது வருஷமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்பொழுது எங்கள் அப்பா இடையன்குளம், திருநெல்வேலி மாவட்டத்தில் இடையன்குளம் என்கிற ஒரு ஊரில் அவங்க பிறந்து வளர்ந்து படித்து இந்த சென்னை பட்டணத்திற்கு ஒரு வேலை செய்யணும், உழைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க இந்த சென்னை பட்டணத்துக்கு வந்தாங்க. இங்கே வேலை தேடினாங்க, வேலை கிடைக்கல. இந்த ஒரு கட்டத்தொட்டின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த விறகு கடை. அந்த விறகு கடையில் அந்த வண்டியை இழுத்து ஒவ்வொரு இடமா போய் விறகை போட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சென்னை பட்டணத்தில் எம்ஜிஆர் நகர் பகுதியில் அவங்க இந்த வேலையை செய்து கொண்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க ஜெபம் பண்ணாங்க, ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல ஒரு அரசாங்க வேலை கிடைச்சிச்சின்னா நான் நிச்சயமாக உங்களுடைய ஊழியத்தை நான் செய்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பாலாம் ஒரு பக்தியான குடும்பத்தில் பிறந்தவங்க. அதனால் நான் உங்களுடைய ஊழியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணாங்க. நம்ம ஆண்டவர் பொருத்தனை பண்ணால் பொருத்தனை ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுக்குற ஆண்டவர். நீங்கள் கூட ஏதாவது ஒரு காரியத்துக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக ஆண்டவர் அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். எங்கள் அப்பா அப்படி தான் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை இந்த சென்னை பட்டணத்தில் கொடுத்தாங்க. கொடுத்த மாத்திரத்தில் அவங்க அந்த வேலையை செய்து கொண்டு எங்கள் வீட்டில் அவங்க ஒரு சின்ன ப்ரேயர் ஆரம்பித்தாங்க. ஒரு சின்ன ஒரு 2 பேர் 3 பேரை வச்சு இந்த சென்னை எம்ஜிஆர் நகரில், கேகே நகர் பக்கத்தில் இருக்கிற எம்ஜிஆர் நகரில் ஒரு சின்ன ப்ரேயரை ஆரம்பித்தாங்க. வேலைக்கிழமை தோறும் சாயங்காலம் அந்த ஜெபத்தை நடத்த ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் ஆத்துமாக்கள் தந்தார். நிறைய ஆத்துமாக்கள் வந்தாங்க. இடம் போதாது அப்படின்ற ஒரு நிலைக்கு வர அளவுக்கு ஆண்டவர் ஆத்துமாக்களை தந்தார். அதுக்கப்புறம் அன்றைக்கி அங்கே வந்த சகோதரிலாம் சொன்னாங்க, ஐயா நம்ம ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் ஒரு சபையை நடத்துகிற ஒரு பாக்கியத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. விசுவாசிகளின் சுவிசேஷ ஐக்கியம் என்கிற ஒரு பெயரில் எம்ஜிஆர் நகரில் முதல் 1969வது வருஷம் இந்த ஊழியம் துவங்கினது. என்னுடைய தகப்பனார் பேர் பால் அருள்மணி, என்னுடைய அம்மா பேர் ராஜகிளி அருள்மணி. சோத்ரம், எனக்கு ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி. இப்படி ஆண்டவர் இந்த ஊழியத்தை துவங்கினார். அப்பா பார்த்திங்கன்னா இந்த ஊழியத்தை துவங்கி நல்லா செய்தாங்க. கிராம ஊழியங்களெல்லாம் உருவாக்குனாங்க. கிராம ஊழியங்களுக்கெல்லாம் போய் சபைகளெல்லாம் உருவாக்குனாங்க. சோத்திரம், நல்ல அவங்க ஊழியம் செய்துட்ருக்க நாட்களில் திடீரென்று சொல்லி எனக்கு வயது 6 அப்போ அவங்க திடீரென்று சொல்லி அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஆண்டவர் அவங்களை எடுத்துக்கிட்டார். ஆனால் பார்த்திங்கன்னா அப்பா மறிக்கிறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அவங்க ரொம்ப வைராக்கியமாக இருந்தாங்க. அப்பா ரொம்ப வைராக்கியம், நான் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேன், ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தில் அவங்க இருந்தாங்க. சோத்திரம். அப்போது ஒரு நாள் அவங்க வீட்டில் சுகவீனமாக அவங்க வீட்டில் இருக்கும்போது நான் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரேன். ஒரு மத்தியானம் சாப்பிட்றதுக்காக நான் வீட்டுக்கு வரேன். அப்போ எங்கள் அப்பா அந்த ரூமில் இருக்கிறாங்க. நான் போய் அந்த ரூம் கதவை தட்டுறேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கப்பா, அவங்கள தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் அப்பாவை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லி நான் அடம் பிடிச்சேன். உடனே அந்த கதவை திறந்து விட்டாங்க. எங்கள் அப்பா படுத்துருந்தாங்க. என்னை பார்த்தோன்னே கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. அப்போது என் அண்ணன் பக்கத்தில் இருந்தால், என் தங்கச்சி பக்கத்தில் இருந்தால், நாங்கள் எல்லோரும் 3 பேரும் அவங்க பக்கத்தில் இருக்கும்போது அவங்க திடீர்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. 6 வயசு எனக்கு. அப்போது அவங்க ஏன் அந்த கேள்வி கேட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, அப்பா செய்த ஊழியத்தை யார் செய்வா? இதான் அவங்க அன்றைக்கி கேட்ட கேள்வி. 1984வது வருஷம் ஒரு மார்ச் மாதம் 2ஆம் தேதி இருக்கும். அந்த 2ஆம் தேதி மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு இவங்க இந்த கேள்வியை கேட்குறாங்க எங்கள் அப்பா என்கிட்ட. அப்போ பார்த்தீங்கன்னா நான் தான் முதல் ஆளாக, அப்பா
நீங்கள் செஞ்ச ஊழியத்தை நான் செய்வேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படி நான் சொன்னேன்னா, அப்பா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த நேரம். அவங்க தட்டில் வந்து ஒரு பெரிய ஆம்லெட் எங்கள் அம்மா பொரித்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஆம்லெட்னால் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அந்த முட்டையை வந்து எனக்கு என்ன பண்ணுவாங்க, தருவாங்க அப்படின்ற ஒரு ஆசையில் நான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன். எங்கள் அப்பா என்னை அப்படியே தூக்கி கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து எனக்கு அந்த ஆம்லெட்லையும் பாதி கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 2 நாளில் அப்பா ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. எங்கள் அப்பா இறந்த உடனே அவங்க சவப்பெட்டி பக்கத்தில் நான் நின்றுட்டுருக்கிறேன். அவங்கள கொண்டு போய் அடக்கம் பண்ண போகிறாங்க. அவங்க சவப்பட்டியில் நான் நிற்கும்போது விருகம்பாக்கம், சென்னையில் விருகம்பாக்கம்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அதில் அகஸ்டின் பீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா ஊழியம் செய்தாங்க. வயசான ஐயா சுற்றுறோம். அந்த ஐயா வந்து என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் அப்பாவுடைய அந்த அந்த மரண நிகழ்வுக்கு அவங்க வந்திருந்தாங்க. அப்பாவோட ரொம்ப க்ளோஸாக பழகியிருந்தாங்க. அவங்களுடைய குணமே என்னென்னா, எல்லோரையும் ஆசீர்வதிப்பாங்க. எல்லோரும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். யாரை பார்த்தாலும் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஐயா. அவங்க அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுடைய சபை பெட்டி பக்கத்தில் நின்றுக்கிட்டு, எண்ணெய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க, தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே யாரோ போய் அந்த நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா, இப்போல்லாம் நமக்கு பிளாஸ்டிக்கில் தான் தேங்காய் எண்ணெய்லாம் விற்பனை செய்கிறாங்க. அந்த நாட்களெல்லாம் லூஸில் தான் வாங்குவாங்க. எல்லாம் ஹார்லிக்ஸ் பாட்டிலு, போன்விட்டா பாட்டில், அந்த மாதிரி பாட்டிலில் தான் அந்த எண்ணெயை ஊற்றி வச்சுருப்பாங்க. அப்போ எங்கள் வீட்டில் ஹார்லிக்ஸ் பாட்டில் எங்கள் அம்மா அன்றைக்கி பார்த்து நிறைய எண்ணெய் அதில் இருந்துச்சு. உடனே அந்த எண்ணெயை கொண்டாந்து அவர் கையில் கொடுத்தாங்க. அப்போ அந்த பெட்டி சவ பெட்டி பக்கத்தில் நான் நின்றுட்டுருக்கிறேன். அந்த எண்ணெயை எடுத்து என் மேலே ஊற்ற வரார். எல்லோரும் சொல்கிறாங்க, பாஸ்டர் அவன் வந்து இளைய மகன், அவன் மேலே நீங்கள் ஊற்றாதீங்க, மூத்த மகன் அங்கே நிற்கிறான், அவன் மேலே ஊற்றுங்க அப்படி சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. இல்லை, ஆண்டவர் இவன் மேலே தான் ஊற்ற சொல்கிறாரு அப்படி சொல்லி அன்றைக்கி எங்கள் அப்பாவுடைய அந்த சவ பெட்டி பக்கத்திலே நான் அபிஷேகம் பெற்றேன். ஊழியத்துக்குன்னு நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அது ஒரு வேளை எனக்கு அது அறியாத காலமாக இருக்கலாம், ஊழியன்னா என்னன்னு தெரியாத ஒரு காலமாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் என்ன ஒரு எரேமியாவை தாயின் வயிற்றில் அவன் உருவாகிறதுக்கு முன்னாடியே அவனை தெரிந்து கொண்டது போல், நான் 6 வயதாக இருக்கும் பொழுது எனக்கு ஒன்றுமே அறியாத ஒரு வயதில் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்கள் கடந்தது. ஒரு 2 வருஷம் கழித்து நான் அந்த சென்னை பட்டணத்தில் ஒரு மோசமான ஒரு நபராக நான் மாறிப்போனேன். ஏன்னா ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறார்களோ அவங்க மேலே தான் பிசாசுக்கு கண். பார்த்திங்கன்னா நான் அந்த சின்ன வயதில் ஒரு 8-9 வயதுலேயே நான் வந்து போதை வசத்துக்கு அடிமை ஆகிட்டேன். போதை, அதாவது ஒரு நாளைக்கு 35 பான் பராக் போடுவேன். 35 பான் பராக். அந்த நாட்களில் நான் சொல்ல ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே ஒரு நாளைக்கு நான் 35 பான் பராக், அந்த பேக்கெட்டோட விலை 1.25 ரூபா. 35 பான் பராக் போடுவேன். அது ரொம்ப பெருமையாக போடுவேன். எல்லோரும் என்னை பார்க்கட்டும்னு சொல்லி போடுவேன். கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து நான் வந்து என்ன பண்ணேன், இந்த கெட்ட பழக்கத்தை நான் கற்றுக்கிட்டேன். அந்த பான் பராக், அதாவது ஏய் போய் ஒரு பாக்கு வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி என்னை அனுப்புவாங்க. நான் போய் ஒரு கடையில் போய் இதை வாங்குவேன். அந்த கடைக்காரர்கிட்ட கேட்பேன், இது என்னதுன்னு கேட்பேன். இது போட்டால் தலை சுத்தம், இது போட்டால் போதையாக இருக்கும் அப்படின்னு அந்த கடைக்காரன் சொல்லுவான். சரி நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்திங்கன்னா அது அப்படியே பழகி 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 ஒரு நாளைக்கு 30-35 பான் பராக் போடுற நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். இந்த பழக்கம் எனக்கு உண்டானது தெரிஞ்சோடனே எங்கள் வீட்டில் எனக்கு 10 காசு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா காசு கொடுத்தா இவன் போய் பார்க்க தான் வாங்கி போடுவான். இதனால என்ன பண்ணுவேன்னா வீட்டில் திருட ஆரம்பித்தேன். எங்கள் அம்மாவுடைய பணத்தை திருடுவேன். ஒரு எண்ணெய் பாட்டில், புதுசாக ஒரு எண்ணெய் பாட்டில் வாங்கி வச்சுருந்தா கூட அதை கொண்டு போய் ஒரு கடையில் கொடுத்து 2 பாக்கு வாங்கிட்டு ஓடி வந்துடுவேன். அவ்வளோ வெறித்தன்மை. எனக்கு ஒரு தாய் மாமா உண்டு, அவர் பேர் ராஜன், புஷ்பராஜ். அவர் வந்து என்ன பண்ணார்னா, இவனை எப்படியாவது இதுலேருந்து சரியாக்கணும்னு சொல்லி எனக்குன்னு ஒரு ரூம் வாடகைக்கு எடுத்து அந்த ரூமில் கொண்டு போய் என்னை அடைச்சிடுவார். அடைச்சிட்டு காலையில் 8 மணிக்கு உள்ளே போட்டாங்கன்னா ராத்திரி 9 மணிக்கு தான் என்னை வெளியே விடுவாங்க. அப்படி என்னை ஒரு மாதம் என்னை வச்சு பார்த்தாங்க. நான் அப்படி இருந்து அந்த ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அங்கே போகிற வர மக்களை கூப்பிட்டு அந்த ரூமில் இருக்க காசு எடுத்து கொடுத்து பாக்கு வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு மீதி காசை நீங்கள் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி
அவங்க என்ன நினைப்பாங்க, இவனை ரூம்குள்ளே வச்சாச்சு, இவனால் இனிமேல் இந்த பார்க்க போனேன். ஆனால் நான் அந்த ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டே என்ன பண்ணுவேன், அந்த பார்க்க எடுத்து போடுவேன். பாருங்கள், பாவ கயிறுனால நான் கட்டப்பட்டிருந்தேன். என்னை வந்து ஒரு ரூமில் அடைச்சோ என்னை விடுதலை ஆக்க முடியல. எங்கள் சித்தி ஒருத்தங்க இருக்காங்க, கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. அடின்னா அடி அப்படி அடிப்பாங்க, தென்னை மரத்தில் கெட்டி வச்சு அடிப்பாங்க. பாருங்கள், அந்த அடி எனக்கு விடுதலை கொடுக்கல. அப்படி அந்த பாக்கில் வந்து அவ்வளோ அதில் என்னால் விடுபடவே முடியல. விடணும் பார்ப்பேன், என்னால் விடவே முடியாது. பார்த்திங்கன்னா அவ்வளோ மோசமாக இருந்தேன். பார்த்திங்கன்னா அடுத்து சர்ச்சு, அப்பா வந்து ஒரு பாஸ்டர், அவர் ஒரு சபையை உருவாக்கி வச்சு அந்த சபையில் நின்று தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் சபைக்கு வருவேன், நல்ல கொட்டை அடிப்பேன், பேங்கூஸ் அடிப்பேன், டேமரிங் அடிப்பேன். ஆனால் ஒரு பக்கம் இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டு இருந்தேன். சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீப்லைட்டெல்லாம் உடைச்சிடுவேன். அந்த வெறி, அந்த பாக்கு போட்டவுடனே அந்த வெறியில் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. வருவேன், பாஸ்டருடைய சட்டையை பிடிச்சி இழுப்பேன், பாஸ்டர் அடிக்க கை வாங்குவேன், அவர்கிட்ட இருக்க காசெல்லாம் பிடுங்குவேன், அவர் வண்டியெல்லாம் பஞ்சர் பண்ணுவேன், எல்லா டீப்லைட்டையும் அடித்து உடைச்சிடுவேன். ஒரு முறை அப்படி தான் பண்ணேன். ஒரு முறை என்ன பண்ணேன்னா, திருவிருந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. நான் வந்து அப்படியே அந்த திருவிருந்து பாத்திரத்தெல்லாம் தூக்கி வீசுகிறேன். இதே சர்ச்சில் தான். எல்லாத்தையும் ஜனங்களும் அப்படி பயந்து என்ன பண்ணுறாங்க, ஓடுறாங்க. அப்படி ஒரு முரட்டாட்டமாக ஒரு மோசமான ஒரு ஆளாக நான் இருந்தேன். ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, ஒரு 100 ரூபாய் காணிக்க காசு, ஒரு 100 ரூபாவை நான் எடுத்துக்கிட்டு சென்னையில் ஆலந்தூரில் ஒரு தேட்டருக்கு படம் பார்க்க போகிறேன். காணிக்க பணத்தை எடுத்துக்கிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், படம் பார்க்க போகிறேன். அந்த படத்தை பார்த்துட்டு திரும்பி நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா வர வழியில் இன்னொரு தேட்ரு, அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சினிமா நடிகருடைய படம். அந்த படத்தை பார்க்கணும் ஆசை. உடனே அந்த படத்தையும் பார்க்குறேன். அந்த படத்தையும் பார்த்துட்டு சாயங்காலம் 5:30 மணி 6 மணி ஆயிடுச்சு. நேராக வீட்டுக்கு வரேன். எப்போவுமே எங்கள் வீடு திறந்தே இருக்குங்க, எப்போவுமே. ஏன்னா எங்கள் அம்மாவுடைய அம்மா வீட்டில் இருப்பாங்க. எனி டைம் வீடு திறந்து தான் இருக்கும். நாங்கள் நைட்டு தூங்கும்போது மட்டும்தான் வீடு பூட்டப்பட்டிருக்கோம். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடு பூட்டி இருக்கு. நான் சுற்றி 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 பார்க்குறேன், வீட்டில் யாருமே இல்லை. பாட்டின்னு கூப்பிட்டு பார்க்குறேன், என் தங்கச்சி கூப்பிட்டு பார்க்குறேன், யாருமே இல்லை வீட்டில். அப்புறம் கடைசியாக பார்த்தா அந்த டோரை வந்து நான் பார்க்கும்போது தான், டோரை அண்ணாந்து பார்க்கும்போது அதில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருது. அதில் என்ன எழுதப்பட்டிருந்ததுன்னா, வெளியெல்லாம் அம்மாவுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு, அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அசோக் நகரில் அண்ணன் பைக்கில் கூட்டிகிட்டு போகும்போது அம்மாவுக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அம்மாவை ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் வச்சுருக்குறாங்க, நான் டியூஷன் போயிருக்கேன், நீங்கள் போய் அம்மாவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்கு. உடனே நான் வந்து ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு நான் நேராக ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு போனால் அங்கே ஒரே கூட்டம், பயங்கர கூட்டம். 25 வருஷத்துக்கு முன்னே அங்கே வெளியே பார்த்தா எல்லோரும் ஜோம் பண்ணுறாங்க. சிபிஎம் சிஸ்டர்ஸ் ஜோம் பண்ணுறாங்க, இன்னும் எங்கள் ஸ்தாபனத்தில் உள்ள ஊழியர்கள்லாம் ஜோம் பண்ணுறாங்க, விசுவாசிகள்லாம் அங்கே ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரே கூட்டம். அந்த கேஷுவாலிட்டி உள்ளே போய் பார்க்குறேன், எங்கள் அம்மா வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சுருக்காங்க. ஐயோ, அதை இன்றைக்கி நினச்சாலும் பயங்கரமாக இருக்குது. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வலது கை எலும்பு உடைஞ்சி சதையை கிழிச்சிட்டு வெளியே வந்து நிற்குது. அது ஒரு கை, அதை வந்து ஒரு துணியை வச்சு கட்டியிருக்காங்க. அவங்க உடம்பெல்லாம் ரத்தம், பயங்கரமான ரத்தம். அவங்களுடைய இன்ஸ்கர்ட்டு, சேரீ எல்லாம் ரத்தமாக இருக்குது. ரத்த படிஞ்ச சரீரத்தோடு படுத்திருக்காங்க. அவங்கள சுற்றிலும் ஒரு 10-15 டாக்டர்ஸ் சுற்றி நின்று என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க, இங்கிலீஷில் பேசுகிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் போய் அம்மா அப்படின்னு போய் நிற்கிறேன். எங்கள் அம்மா அப்படியே கண்ணீரோடு என்னை இப்படி கையை வச்சு இப்படி கூப்பிட்றாங்க. கிட்ட போனேன், பெண்ணி அம்மா ஏசப்பாட்ட போகிறேன், இனிமேலாவது நீ அந்த பாக்கு போடாத, இனிமேலாவது நீ ஒழுங்காக படி, உன்னை மாமாலாம் நல்லா பார்த்துக்கிடுவான், அம்மா கண்டிப்பாக இறந்துருவேன், இனிமேல் நீ ஒழுங்காக நல்ல பிள்ளையாரு, அப்பா செஞ்ச ஊழியத்தை செய், சர்ச்சுக்கு ஒழுங்காக போ, இப்படி எனக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்த மாத்திரத்தில் எனக்கு பயங்கரமாக, ஏன்னா எனக்கு அப்பாவும் கிடையாது, அம்மா ஒரு ஆள் தான், என்னை எல்லோரும் வெறுத்துட்டாங்க. ஏன்னா நான் அவ்வளோ மோசமாக, சர்ச்சிலே என்னை யாரும் என்னை ஏற்றுக்கொள்ள. ஏன்னா எல்லா டீ பிளேட்டை உடைப்பேன், பாத்திரத்தெல்லாம் தூக்கி வீசுவேன், ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அவங்ககிட்ட வம்பு பண்ணுவேன்.
விசுவாசிகளை மரியாதை இல்லாமல் பேசுவேன். இப்படி நான் எல்லார்கிட்டையும் கெட்ட பேர், சொந்த பந்தங்களை எல்லார்கிட்டையும் கெட்ட பேர். என்னை நேசிக்கிறதுக்குன்னு இந்த உலகத்தில் ஒரு ஜீவன் இருக்குன்னா அது ஒரே ஜீவன் எங்கள் அம்மா தான். இப்போ அவங்களே என்ன சொல்கிறாங்க, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மரித்து போகிறேன், உன்னை அவங்க பார்த்துப்பாங்க இவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லும்போது எனக்கு என்ன பண்ணனே தெரியல. ஆனால் பாருங்கள், அந்த நேரத்தில் நான் உடனே அம்மா பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. உடனே நான் வெளியே வந்துட்டேன், அந்த ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வந்துட்டு அப்படியே தேம்பி அழுறேன். என்னால் என்ன பண்ணனே தெரியல, ஒரு இக்கட்டான நிலை. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் என்னை பலப்படுத்தினார், இயேசுவா என்னை பலப்படுத்தினார். அந்த நேரத்தில் நான் ஒரு கார் பக்கத்தில் நின்றுட்டு நான் ஜெபம் பண்ணுறேன். வாழ்க்கையில் முதல் உண்மையாக ஜெபம் பண்ணுறேன், உண்மையாக ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றேன். காலைல 2 படம் பார்த்தாச்சு, காலைல ஒரு படம், மத்தியானம் ஒரு படம் பார்த்தாச்சு. ஆமாம், எல்லா அக்கிரமத்தெல்லாம் பண்ணிட்டு வந்து இங்கே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பார்த்த உடனே எனக்கு என்ன பண்ணனே தெரியல. நான் வெளியே போய் ஒரு கார் பக்கத்தில் நின்றுட்டு முதல் முறையாக உண்மையாக ஆண்டவரை நோக்கி நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, எந்த காரணத்தை கொண்டும் எங்கள் அம்மாவுடைய சரீரத்திலிருந்து ஜீவன் போகக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணுறேன். பாருங்கள், அந்த நேரத்தில் என் ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டாருங்க. நான் என்ன தான் பாவம் செஞ்சிருந்தாலும், என்ன தான் அக்கிரமம் செஞ்சிருந்தாலும், அந்த கடைசி நிமிஷத்தில் நான் உண்மையான ஒரு மனம் திரும்புதலோடு, ஏசப்பா எங்கள் அம்மாவுக்கு எந்த ஆபத்து வரக்கூட, அவங்களுக்கு ஆயுசு நாட்களில் நீங்கள் கூட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணும்போது உடனே நான் மறுபடியும் எங்கள் அம்மா போய் பார்க்க போகிறேன். மறுபடியும் அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருக்குமா, அவங்க சாகிறதுக்கு முன்னாடி நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஓடி போய் பார்க்குறேன். அப்போது டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா சொல்கிறாங்க, எனக்கு இந்த இடத்துல வலிக்குன்னு சொல்லி வயிற்றில் கை வச்சு காட்டுறாங்க. டாக்டர்ஸ்க்கெலாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மத்தியானத்துலேருந்து அவங்க என்ன ஏது செய்து அவங்களால அவங்க கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உடனே அவங்கள இந்த இடத்துல வலிக்குன்னு சொன்ன உடனே அவங்கள ஆஸ்பத்திரி, அவங்கள வந்து இந்த ஆப்ரேஷன் அந்த ஸ்கேன் எடுக்கிற இடத்துக்கு கொண்டு போய் பார்த்தா உள்ள மண்ணீரல் நசுங்கி போயிருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சி எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா 5 பிள்ளைகள் பெற்றவங்க, 5 பிள்ளைகள் நாங்கள். எங்கள் அண்ணன் 1, நான் 1, என் தம்பி 1, எனக்கு 2 தங்கச்சி. ஆனால் இப்போ வந்து 2 பேர் மரித்து போனான். என் தம்பி ஒருத்தர் மரித்து போனான், என் தங்கச்சி ஒரு பிள்ளை 6 வயசில் மரித்து போனான். சோத்திரம், இப்போ நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். ஆனால் 5 பிள்ளை நார்மல் டெலிவரி, 5 பிள்ளை நார்மல் டெலிவரி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஆப்ரேஷன். நான் அப்போ தான் ஆஸ்பத்திரியில் உட்காந்து யோசிக்கிறேன், 5 பிள்ளை நார்மல். அப்போல்லாம் ஆண்டவர் வைத்த வெட்ட விடலை. பாருங்கள், இன்றைக்கி நான் பண்ண பாவத்தினால எங்கள் அம்மா இவ்வளோ பாடுபடுறாங்களே அப்படி சொல்லி நான் வேதனையோடு நான் இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆப்ரேஷன் நடந்து 62 நாள் ஆஸ்பத்திரி, எம்ஜிஆர் நகர்லேருந்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு தினமும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது. அப்போது ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம், பஸ்ஸில் போகும்போது சைக்கிளில் போகும்போது ஜெபம், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்க, நான் இந்த மாதிரி பாவம் செஞ்சேன், நான் எந்தெந்த பாஸ்டர்கிட்டலாம் சண்டை போட்டணும், எந்தெந்த ஊழியக்காரங்கிட்டலாம் நான் சண்டை போட்டணும், எந்தெந்த விசுவாசிகிட்டலாம் நான் சண்டை போட்டணும், எல்லாருக்கிட்டையும் போய் நான் மன்னிப்பு கேட்டேன். எல்லா பாஸ்டருங்களையும் போய் பார்த்தேன், வீடு தேடி போய் பார்த்தேன், பஸ் ஏறி போய் பார்த்தேன், எல்லார் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டேன். எல்லோரும் மன்னிப்பு கேட்டு எல்லோரும் என்னை மன்னித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். ஏசப்பா கிட்ட உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து ஒரு பைபிள் ஸ்கூலுக்கு போனேன். ஏன்னா ஒரு பாஸ்டர் பைபிள் ஸ்கூலில் சேர்த்து விட்டார். அந்த பைபிள் ஸ்கூலில் போய் நான் வந்து என்ன பண்ணேன், படித்தேன். 2 வருஷம் படித்து எந்த சர்ச்சில் டீப்லைட்டை உடைச்சனோ, எந்த சர்ச்சில் நான் வந்து அக்கிரமம் பண்ணணும், சண்டை போட்டணும், எந்த சர்ச்சில் நான் வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் நான் செஞ்சு எந்த ஜனங்க முன்னாடி நான் கெட்ட பேர் எடுத்தணும், அதே சபையில் இப்போ 11 வருஷமாக 3 நேர போதகராக இருந்து ஆண்டவருடைய உன்னத பணியை நான் செஞ்சிட்ருக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுடைய அன்பு என்னன்றதை இப்போ தான் லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு 1.25 வருஷத்துக்கு முன்னே தான் அம்மா இறந்து போனாங்க. நான் 8th தான் படிச்சிருக்கேன், 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 8 ஸ்கூலில் படிச்சிருக்கிறேன். 8 ஸ்கூலில் நான் படிச்சிருக்கிறேன். நான் படித்த ஸ்கூல் பேரெல்லாம் சொல்லலாம். முதல்
எங்கள் சர்ச்சு தெருவிலே இருக்கிற ஆல் ஏஞ்சல் ஸ்கூலில் நான் படிச்சிருக்கிறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நாங்கள் கொட்டிவாக்கத்தில் ஒரு ஒய்எம்சி ஹாஸ்டலில் ஒரு வருஷம் படித்தேன். அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் இடையன்குடி அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு ஊரில் ஒரு வருஷம் படித்தேன். 3 ஸ்கூல் ஆச்சா. அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து அன்னை வேளாங்கண்ணி ஸ்கூலில் படித்தேன், அன்னை தெரசாவில் படித்தேன், மாந்தோப் ஸ்கூலில் படித்தேன், ட்ரஸ்ட்புரம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், ராகவேந்திரா டுட்டோரியலில் படித்தேன். இப்படி ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த வருஷமாவது நீ படிச்சிருவியா, இந்த வருஷமாவது நீ ஒழுங்காக ஆயிடுவியான்னு சொல்லி எங்கள் அம்மா ஒவ்வொரு வருஷமும் எனக்கு இவ்வளோ பணத்தை செலவழித்து அந்த நாட்களில் என்னை படிக்க வச்சாங்க. ஆனால் எல்லா வருஷமும் ஒரு 2 மாதம் ஸ்கூலுக்கு போவேன், மறுபடியும் டிஸ்கண்டினியூ. ஏன்னா அந்த பாட்டு என்னை அந்த போதையை என்னால் விட முடியல, சினிமா பழக்க வழக்கங்களை விட முடியல, கெட்ட நண்பர்களை என்னால் விட முடியல. அதனால் படிப்பு ஸ்பாயில் ஆச்சு. நல்ல கவனிங்க, கெட்ட பழக்கத்தை வச்சுட்டு யாரும் படிக்க முடியாது. கெட்ட சவகாசங்களை வச்சுக்கிட்டு யாரும் படித்து முன்னுக்கு வரவே முடியாது. நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன். ஆனால் இந்த கெட்ட பழக்கத்துக்கு நான் போனனால என் வாழ்க்கையில் படிப்பை இழந்து போனேன். இன்றைக்கி நல்ல ஊழியம் செய்கிறேன் ஆண்டவருடைய கிருபையில், ஆனால் படிப்பை இழந்து போனேன். அதனால் இன்றைய இருக்கிற வாலிபர்கள்லாம் தயவுசெய்து உங்கள் அப்பா அம்மா அவங்கள நல்லா படிக்க வைக்கிறாங்களா, நீங்களாம் பாக்கியவான்கள். அவங்கள படிக்க வைக்கும்போது அவங்க பேச்சை கேட்டு ஒழுங்காக ஸ்கூலுக்கு போங்க, ஒழுங்காக படிங்க, நல்ல நிலைக்கு நீங்களாம் வரணும்னு சொல்லி தான் நான் விரும்புகிறேன். அதுக்காக தான் இந்த 1 மணி கொஞ்சம் நேரம் உங்களுக்காக நான் டைம் எடுத்து பேசிகிட்டு இருக்கிறேன். இது எனக்காகவோ என்னுடைய லாபத்துக்காகவும் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். அப்புறம் பார்த்திங்கன்னா கடவுளுடைய பெரிதான இயேசப்பாவுடைய பெரிதான கிருபையால் அம்மாவுக்கு வந்து நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். இந்த கையில் ஒரு பிளேட் வச்சு அவங்க வந்து ஒரு இபி ஆஃபீஸில் ஒரு அப்பா செஞ்ச வேலையை அம்மாவுக்கு கொடுத்தாங்க. டைப் அடிக்கிற வேலை தான். நான் யோசித்தேன், அம்மா டைப் அடிக்கிற கை வேறு உடஞ்சி போச்சு, இனி டைப் அடிக்க முடியுமா, இனி அவங்க வேலைக்கு போக முடியுமா அப்படின்லாம் நான் யோசித்தேன். ஆண்டவர் அவங்கள பலப்படுத்தி அவங்க வந்து அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் அவங்க வேலைக்கு போக ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வேளை எங்கள் அம்மா அன்றைக்கி இறந்து போயிருந்தான்னா எங்கள் 3 பேர் திருமணமும் அப்பா அம்மா இல்லாத ஒரு பிள்ளைகளுடைய திருமணம் போல தான் நடந்திருக்கும். என் அண்ணனுடைய திருமணத்துக்கு அம்மா இருந்தாங்க, என்னுடைய திருமணத்துக்கு அம்மா இருந்தாங்க, என்னுடைய தங்கச்சியுடைய திருமணத்துக்கு அம்மா இருந்து எங்களுக்கெல்லாம் நல்லபடியாக திருமணத்தை நடத்தி வச்சு பேர குழந்தைகளெல்லாம் பார்த்துட்டு தான் இப்போ தான் சமீபத்தில் 2023 வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஏசப்பா அவங்கள வயது முதிர்ந்த ஒரு நிலையில் ஆண்டவர் அவங்கள எடுத்துக்கொண்டார். நாங்கள் ஒரு சின்ன வீட்டில் தான் இருந்தோம், ரொம்ப ஒரு சின்ன வீடு, ஓடு வீடு. மழை வந்துச்சுன்னா தண்ணிலாம் உள்ளே வந்துடும், ட்ரைனேஜ் தண்ணிலாம் உள்ளே வந்துடும். மழை வந்தாலே நாங்கள் தூங்கவே முடியாது, ராத்திரியெல்லாம் முழிச்சு தான் இருப்போம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் பார்த்திங்கன்னா எங்கள் பெரியப்பா டேவிட் ஜேக்கினி ஐயா அவங்க இப்போ லண்டனில் இருக்கிறாங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சிட்ருக்கிறாங்க. திடீரென்று சொல்லி அவங்க ஒரு முறை இந்த சென்னைக்கு ஆண்டவர் அவங்கள கொண்டு வந்தார். நான் பேசி கொண்டு இருக்கேன், இதே ஃபுல்பீட்டில் அவங்க நின்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தாங்க, பிரசங்கம் பண்ணாங்க. முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வரும்போது அவங்க எங்கள் வீட்டை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு என் தம்பி ஒரு ஊழியக்காரன், அவன் வீடு இப்படி இருக்குதா அப்படி சொல்லி பாருங்கள். எங்கள் பெரியப்பா எங்களுக்கு அந்த நாட்களில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே ஒரு அழகான ஒரு வீடு, 2 பெட்ரூம், 2 ஹால், ஒரு கிச்சன், 2 உள்ளே அட்டாச் பாத்ரூம், கிட்டத்தட்ட அந்த நாட்களில் ஒரு 9 லட்சம் ரூபாய் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அவ்வளோ பணத்தை எங்களுக்கு இலவசமாக கொடுத்து எங்கள் அக்கா மாப்பிள்ளை அவங்க ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தாங்க, அவங்க கையில் அந்த பொறுப்பை கொடுத்து அவங்க அதை உண்மையாக எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் ஆண்டவர் செய்தது. இந்த உலகத்தில் நமக்கு யாராவது 10 ரூபா கொடுப்பாங்களா? கொடுக்கவே மாட்டாங்கங்க, யாருமே கொடுக்க மாட்டாங்க, சொந்தக்காரங்க கூட கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஃபோனை பார்த்தாலே எடுக்க மாட்டாங்க. இவன் ஃபோன் பண்ணாலே ஏதாவது கேட்பான், இவன் ஃபோன் பண்ணாலே ஏதாவது சொல்லுவான். அப்படிப்பட்ட இந்த காலத்தில் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்களில் 20 வருஷத்துக்கு முன்னே அருமையான ஒரு வீட்டை கட்டிக்கிறோம். அந்த வீட்டில் தான் நாங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறோம். அதுக்கு மேலே வீடு கட்டவும் கர்த்தர் எங்களுக்கு பலன் கொடுத்தார், சோத்திரம். அதனால் அது இல்லாமல் என் உடம்பு,
என்னுடைய சரீரம் கெட்டு போச்சு. பாக்கு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ஒரு நாளைக்கு 35 பாக்கு தண்ணி அடிக்கிறது, அது இது கெட்ட பழக்கம் ஆனனால என் கையெல்லாம் ஆடும், என் கையெல்லாம் அப்படியே ஆடும், எப்பவும் ஆடிக்கிட்டே இருக்கும். என் வாய் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் என்னால் திறக்கவே முடியாது. இப்போ திறக்கிறேன் நல்லா ஓரளவுக்கு. ஆனால் முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே இந்த 2 விரலோட உள்ளே போகாது, அப்படி ஃபுல்லாக ஜாம் ஆயிடுச்சு. வாயை வச்சு சாப்பிட முடியாது, ஸ்பூன் வச்சு தான் சாப்பிடுவேன், வாயை திறக்க முடியாது. அவ்வளோ கூட ஒரு வருஷம் நான் அந்த பழக்கம் எனக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல எனக்கு வந்து புற்றுநோய் வந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் ஆண்டோடைய பெரிதான கிருபையில் ஆண்டவர் என்னை அந்த அளவுக்கு என்னை விடாமல் அதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்து இன்றைக்கி நல்ல வாய் திறக்கிறேன். அந்த 1 ரூபா காயின்ஸ், பெரிய காயின்ஸை வச்சு 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 எந்த ஆஸ்பத்திரிக்கு நான் போகல. அந்த 1 ரூபா காயின்ஸை வச்சு வச்சு பெரிய காயின்ஸை வச்சு வச்சு அதை அப்படியே விரித்து ரத்தம் வரும், வலி வரும், ஆனாலும் தாங்கிக்கிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நல்ல வாயை திறக்கிறேன். இந்த வாயில் தான் ஆண்டவரை துதிக்கிறேன், இந்த வாயில் தான் பிரசங்கம் பண்ணுறேன், இந்த வாயில் தான் பாட்டு பாடுறேன், இந்த வாயில் தான் இந்த சபையை நான் நடத்துகிறேன். ஆண்டவர் எனக்கு இன்றைக்கி புது வாழ்வை தந்திருக்கார், புது ஜீவனை தந்திருக்கிறார். நான் செத்து போயிருக்க வேண்டிய ஆள், நான் செத்துருந்தால் இன்றைக்கி 20 வருஷம் ஆகிருக்கும், 15 வருஷம் ஆகிருக்கும். நான் என்னை புதைச்ச இடத்துல புல் முளைச்சிருக்கும். ஆனால் என்னை இன்றைக்கி உயிரோடு வச்சு இன்றைக்கி இப்படி ஒரு சாட்சி சொல்ல ஆண்டு வச்சுருக்காங்க. டாக்டர் சொன்னார், எப்பா இனிமேல் நீ கல்யாணமே பண்ணாத, நீ கல்யாணம் பண்ணால் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை நீ கெடுத்துருவேன். ஏன்னா உன் உடம்புல ஒன்றுமே இல்லை, உன் கையெல்லாம் ஆடுது, உனக்கு நரம்பு தளர்ச்சி வியாதி இருக்குது, இப்படி நீ உன் மனைவியோடு நீ வாழ முடியாது, உனக்கு குழந்தை பிறக்காது, உனக்கு 30,000 ரூபாய்க்கு மருந்து சாப்பிட்டா தான் உனக்கு சரியாகும், 6 மாதம் நான் தர மருந்தை நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மாட்ட வந்து சொன்னேன். எங்கள் அம்மா ஐயோ நம்ம பிள்ளை இப்படி இருக்கிறான்னு சொல்லி எனக்கு மாதம் 2000 ரூபா தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து முதல் மாதம் ஒரு 2000 ரூபாய் என் கையில் கொடுத்தாங்க. நான் போய் 2000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பிட்றேன், அந்த லேகியம் சாப்பிட்றேன், அதை சாப்பிட்றேன், இதை சாப்பிட்றேன், அந்த கை ஆட்டம் நிற்கவே இல்லை. ஆனால் ஒரு பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணேன், உனக்கு ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர் சுகத்தை தரமாட்டாரா? உனக்கு சுகத்தை கொடுத்த ஆண்டவர் உனக்கு திருமணம் பண்ணி வைக்க மாட்டாரா? உனக்கு திருமணம் பண்ணி வச்ச ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தையை தர மாட்டாரா? இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்டது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உனக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லையா, மருந்து மேலே தான் உனக்கு நம்பிக்கையா அப்படிலாம் அவர் கேட்டார். உடனே நான் வந்து என்ன பண்ணேன், சரி நம்ம இனிமேல் ஆண்டவரை நம்புவோம், ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, நம்ம ஆண்டவருக்குன்னு வந்தாச்சு, இனி ஆண்டவரை நம்ம வாழ்வோ சாவோ ஆண்டவரை நம்புவோம் சொல்லி அந்த மாத்திரையெல்லாம் கொண்டு போய் குப்பையில் போட்டேன். அந்த 2000 ரூபா மாத்திரை லேகியத்தெல்லாம் கொண்டு போய் குப்பையில் போட்டுட்டு அன்னிலேருந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவர் எனக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்தார். என்னுடைய சொந்த மாமா மகள், அம்மாவுடைய தம்பி மகள், அவள் நல்லா படித்த பிள்ளை, கிராஜுவேட், சோத்ரம். அவள் வந்து டீச்சர் ட்ரைனிங்லாம் படிச்சிருக்கிறா. அவள் பேர் ஜபா கரோலின். அவளை வந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அவளை நான் நேசித்து தான் கல்யாணம் பண்ணேன். அவங்க வீட்டிலலாம் கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனாலும் ஏசப்பா எங்கள் திருமணத்தை ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்தார். ஆமாம், என்னுடைய திருமணத்தை நிறைய பரிசுத்தவான்கள் வந்தாங்க. வந்து எங்கள் திருமணம் ஆசீர்வாதமாக இடையன்குடி ஆலயத்தில் நடந்துச்சு. ரிசப்ஷன் சென்னையில் ஒரு ஈசிய சபையில் நடந்துச்சு. கல்யாணம் ஆகி ஒரே வருஷம் 7 நாளில் ஆண்டவர் எனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார். இன்றைக்கி அவன் 10th படிச்சுட்டு இருக்கிறான். அவன் பேர் அருள் மனாசே. எனக்கு 4 ஆசீர்வாதங்க. 1, என்னை ஆண்டவர் ரட்சித்தார், பாவத்திலேருந்து விடுதலை கொடுத்தார். 2வது, எங்கள் அம்மாவுக்கு ஜீவனை கொடுத்தார். எங்கள் அம்மா மட்டும் இல்லாமல் போயிருந்தா நாங்கள் அனாதையாக அலைஞ்சிருப்போம், இன்னும் பாவத்தில் போய் கெட்டு சீரழிஞ்சு செத்து கூட நான் போயிருப்பேன். அம்மாவை கர்த்தர் கூட ஒரு 25 வருஷம் எனக்கு கொடுத்தனால எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு. 3வது, ஆண்டவர் என்னை ஊழியத்தில் பயன்படுத்தினார். ஊழியத்தில் என்ன பண்ணார், ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். 4வது, எனக்கு நல்ல மனைவி கொடுத்தார், நல்ல குழந்தை கொடுத்தார், நல்ல வாழ்க்கை கொடுத்துட்டார். இன்றைக்கி எங்கள் சபையில் என்னை ஒரு போதகராக ஆண்டவர் என்னை வைத்து பயன்படுத்துகிறார். இதுக்கு மேலே நான் என்னத்தை சொல்லுங்க, இது இப்படி ஒரு தெய்வத்தை எனக்கு கிடைத்தது. நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இன்னும் நான் உண்மையாக இருந்து இந்த சபையை நான் நல்ல முறையில் நடத்தணும், இந்த சமுதாயத்தில் நான் நல்ல ஆண்டவருக்காக வாழணும். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்குது, அதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க. இதை வந்து நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சாட்சியை வந்து நான் எதுக்கு இந்த வீடியோ மூலயமா நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா நீங்கள் இப்படிப்பட்ட என்ன மாதிரி யாராவது இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா, இனி நம்மளால் திருந்தவே முடியாது, இனிமேல் நம்ம நல்ல நிலைமைக்கு வரவே முடியாது நினைக்கிறாங்க. இல்லைங்க, என்னை மாற்றின ஏசப்பா உங்களை கண்டிப்பாக மாற்றுவார். நீங்கள் அவருக்கு உங்கள் இருதயத்தை கொடுங்க. ஒரு சர்ச்சுக்கு போங்க,
எப்படி மாற்றணும்னு தெரியலையா? ஒரு சர்ச்சுக்கு போங்க, ஒரு பாஸ்டர்கிட்ட போய் சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவார். நீங்கள் இருக்கிற ஏரியாவில் ஒரு சர்ச்சுக்கு போங்க, அங்கே ஒரு போதகர்கிட்ட போய் உங்களுடைய காரியங்களை சொல்லுங்கள், அவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். ஏசப்பா உங்களுக்கு விடுதலை தருவார், உங்கள் வாழ்க்கையை வளமாக மாக்குவார். பாருங்கள், ஒரு நாளைக்கு 5 ரூபாய் வழி இல்லாமல் இருந்த எண்ணெய் இன்றைக்கி ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கா தெரியுமா? அவ்வளோ நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. உங்கள் குடும்பத்தில் யாராவது எப்படி இருக்காங்களா? அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா, நான் தூங்கிட்டு இருப்பேன், நல்லா தண்ணி அடிச்சுட்டு வந்து தூங்கிட்டு இருப்பேன். விடிய காலம் 4 மணிக்கு என் பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்தா எங்கள் அம்மா நின்றுட்டுருப்பாங்க, அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஜெபம் தாங்க என்னை மாற்றினது. எந்த டாக்டரோ எந்த விதமான என்னை கொண்டு போய் ஒரு ஜெயிலில் போட்டோ அல்லது என்னை போய் ஒரு ரூமில் அடைச்சி அதெல்லாம் என்னை மாற்றலை. அதிகாலையில் எங்கள் அம்மா எனக்கு ஜெபம் பண்ணாங்க பாருங்கள், அந்த ஜெபம் தான். அதனால் உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவரோ உங்கள் பிள்ளைகளோ யாராவது இப்படிப்பட்ட என்னை மாதிரி இருக்கிறாங்களா, அவங்களுக்காக ராத்திரி ஜெபம் பண்ணுங்க. 2 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணுங்க, 4 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த பிள்ளை இந்த மாதிரி ஒரு நாள் சாட்சி சொல்லும், அந்த சாட்சியை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் ஆண்டவர் வந்து யாருமே புறம்ப தள்ள மாட்டார். இவெல்லாம் திருந்துவானா அப்படின்னு யாருமே நீங்கள் நினைக்காதீங்க. அவனுக்காக தான் இயேசு மரிச்சிருக்கிறார், அவனுக்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவர் வந்த நோக்கத்தை யாரும் தடுக்க முடியாது. அதனால் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் கணவருக்காக இப்படிப்பட்ட போதையில் இப்படிப்பட்ட தவறான பாதையில் போகிற பிள்ளைகளை அவங்கள உதாசீனப்படுத்தாதீங்க, அவங்கள வெறுக்காதீங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஆண்டவர் அவங்கள மாற்றுவார். என்ன ரட்சித்த இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமாங்க? யாரையுமே புறம்ப தள்ள மாட்டார். அவர் வந்து உங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தவர், ஜீவனை கொடுத்துருக்கார், கடைசி சொட்ட ரத்தம் வரைக்கும் கொடுத்தவர். உங்களை இழந்து போவாரா? இழந்து போனதை ரட்சிக்கவே மனுஷகுமார் இந்த உலகத்துக்கு வந்துடுங்க. உங்களெல்லாம் இழந்து தவிக்கிற நீங்கள் சீக்கிரமாக அவர்கிட்ட வந்துடுங்க. அவர் உங்களை அன்போடு ஏற்றுக்கொள்வார். என்ன ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் உங்களை அவர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். அவரை தூசித்த அந்த பேதுருவையை வச்ச ஒரு சபை, அவன் மூலமா சபை கட்டினவர். அதனால் யாருமே ஆண்டவர் வெறுக்க மாட்டார். நீங்கள் தயவு செய்து அவரை நம்பி வாங்க, அவர் அண்டையில் வாங்க, அவர் அன்பை நம்புங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. இதை நீங்கள் பார்த்து இதை முழுமையாக நீங்கள் பாருங்கள். பாதியில் பார்த்துட்டு நிறுத்திடாதீங்க, முழுமையாக பாருங்கள். இதை மற்றவங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். நல்ல ஆண்டவரே இயேசுப்பா, இழந்து போனது ரட்சிக்கும் மீட்கும் இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்தீங்கப்பா. ஒரு பாவியை நீதிமானாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே, இந்த நாளையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க ரட்சிக்கப்படாதவங்களாக இருந்தால் ரட்சிங்க, அவங்க குடும்பத்தை ரட்சிங்க, அவங்கள ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு எந்த வியாதி இருந்தால் வியாதியிலிருந்து குணமாக்குங்க ஆண்டவரே. அவங்க ஏதோ கடன் பிரச்சனை தான், அதுலேருந்து விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. அவங்க வந்து எந்த நிலையில் அவங்க இருந்தாலும் அது எனக்கு தெரியாதுப்பா, உங்களுக்கு தெரியும் ஏசப்பா. அவங்கள ஆசீர்வதித்து அவங்களையும் நல்ல நிலைக்கு கொண்டு வாங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.